Hello guys, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இதில் நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸான எள்ளு உருண்டை எப்படி மேக் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் 3/4 கப் அளவு எள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எள் வறுக்க வறுக்க அப்படியே வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும். நெக்ஸ்ட் இதே தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எள் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை எள். இதையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் கருப்பையும் வறுத்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்சியில், ஈரம் இருக்கக்கூடாது மிக்சியில், அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்காக. ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா குறுனையாக அடிச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் ஸ்டேஜில் அரைக்கக்கூடாது. எள்ளிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக குறுனையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு ஒரு கையில் எடுத்து பாருங்கள், நல்லா பிடிச்சி பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கான்னு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது தனி பவுலில் மாற்றிடுங்க. தனி பவுலில் மாற்றிட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இது கட்டியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம குண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த வறுத்து வச்ச வெள்ளை எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த எள்ளு உருண்டை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இது நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் போக ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எள்ளு உருண்டை ரெடி. இதில் நிறைய கால்சியம், அயன் சத்தெல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப சத்தான உணவு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.